வந்தோடனே பல சென்மம் தாண்டி வந்த உறவே. ஜாய் கிறிசல்டாவோட வீடு என்ன ஆச்சரியப்படுத்தின 2 விஷயம். அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே நான் பார்த்தது கடந்த 2 வருஷமாக மிஸ்டர் ரங்கராஜ் வாங்கின எல்லா அவார்ட்ஸும் அந்த வீட்டில் தான் இருந்தது. ப்ளஸ் ஜாய் அண்ட் ரங்கராஜ் 2 பேரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தப்ப எடுத்துக்கிட்ட நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ். என்ன இது வாசல்லையே வந்து ஒரு ஃபேமிலியே செட் பண்ணி வச்சிருக்கீங்க? ஆமா, இதெல்லாம் அவர் செட் பண்ணது. மிஸ்ஸஸ் ஜாய் ரங்கராஜ் எங்களோட வெட்டிங் மாலை இருக்குல்ல, அதுல பண்ணனது தான் இந்த ஃப்ரேம். ரங்கராஜும் உங்க பையனுமா? ஆமா ஆமா. இதெல்லாம் எப்போ எடுத்ததுப்பா? இந்த 2024. இந்த அவார்டு ஃபுல்லாக இந்த வீட்டில் தான் இருக்கு. அப்போ இங்கே நீங்கள் எவ்வளோ வருஷம் இருக்கீங்க? 1.5 years. 1.5 years இருக்கீங்க. இந்த வீடு முழுக்க இவ்வளோ ஃபோட்டோஸு. அது வந்து எங்களோட இதெல்லாம் லவ்வி டவ்வி மூமெண்ட்ஸ். இவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்கா? நிறைய இருக்கு. ஸோ ஃப்ரேம் பண்ண இடம் பத்தலை. ஸோ அந்த வீடு சொல்கிற உண்மை கடந்த 2 வருஷமாக ஜாயும் மிஸ்டர் ரங்கராஜும் சேர்ந்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. என்னோட இன்டர்வியூவில் ஜாய் கிட்ட சொன்ன ஒரு விஷயம், உருகி உருகி காதலிச்சுட்டு அப்புறம் அடிதடி சண்டை மீடியா வர பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பேன். அதுக்காகவே அவங்க எனக்கு ஒரு வீடியோ சென்ட் பண்ணியிருந்தாங்க. உருகி உருகி அப்படிங்கிற பாடலோட அந்த வீடியோ தொடங்கி இருந்தது. அது ஜாய் ரங்கராஜோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ண ஒரு வீடியோ. அந்த வீடியோவை அனுப்பிட்டு ஜாய் நான் அழுதேன் அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸ்ட்ராங்காக இருங்க, அழாதீங்க அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியுமே தவிர்த்து வேற என்ன சப்போர்ட் என்னால் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. 5 4 3 2 and 1 open. உருகி உருகி போனதடி வந்தோடனே பல சென்மம் தாண்டி வந்த உறவே. உருகி உருகி அப்படின்னு நான் கேட்ட ஒரு வார்த்தை, அவங்க இந்த 2 வருஷம் நம்ம என்ன பண்ணோன்னு அவங்க வாழ்க்கையை திரும்பி ரீகலெக்ட் பண்ணும்போது அந்த உருகி உருகி பாடலோடு தொடங்குற அந்த ஹாப்பியான மூமெண்ட்ஸ் ரங்கராஜ் கூட இருந்த அந்த வீடியோ வந்து அவங்கள ஹிட் பண்ணியிருக்கு. இப்போ இன்னைக்கு அந்த டெசிஷனே, அந்த காதலே, அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்ததே தப்பு, இன்னைக்கு வந்து நம்ம இப்படி நிற்கிறோமே அப்படிங்கிறது தான் அவங்கள அழ வச்சிருக்கு. நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற சில முடிவுகள் நம்ம வாழ்க்கையவே புரட்டி போட்டுரும். நான் இன்டர்வியூ பண்ண ஜாய் எப்படி நான் இந்த இன்டர்வியூவை எடுத்தேன், எனக்கு மட்டும் அவங்க இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு எப்படி அக்செப்ட் பண்ணாங்க, என்னோட பார்வையில் எனக்கு என்ன புரிஞ்சுது, ஜாய்ங்கிற ஒரு பெண் எங்கே தப்பு பண்ணாங்க, எங்கே சறுக்குனாங்க, அவங்க உண்மையிலேயே காதலிச்சாங்களா, அவங்க இந்த அளவு கஷ்டப்பட தேவையே இல்லைன்னா அவங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும் அப்படிங்கிறத என் பார்வையில் சொல்கிறேன். ஜாய் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண அப்புறம் ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. பட் நான் ஜாய் இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு இன்டென்ஷனுமே இல்லாமல் இருந்தேன். பிகாஸ் ஒரு முதல் திருமணத்தில் டைவர்ஸ் காப்பி இல்லாமல் ஒரு பெண் திருமணத்துக்குள்ளே போயிருக்காங்க. அப்போ இது மாதிரி சங்கடங்கள்லாம் தவிர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு பொது பார்வை தான் எனக்குமே இருந்தது. ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி நீங்கள் பெண்களை பற்றி பேசுவீங்க இல்லையா, அவங்களுடைய உணர்வுகள் ஏன் இந்த தப்பு பண்ணாங்க, மறுபடியும் யாரும் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு அவேர்னஸ்க்காவது நீங்கள் இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்போது தான் ஜாய் இன்டர்வியூக்காக நான் பேசும் பொழுது அவங்க வேறு யாருக்குமே கொடுக்கல. பிகாஸ் உண்மையாக கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்டர்வியூ கொடுத்தாங்க. ஜாய் ரங்கராஜ் திருமண ஃபோட்டோவை அவங்க வெளியிட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த திருமணத்தில் ஜாயை தான் முழுக்க சொசைட்டியில் எல்லாருமே திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் இதை இன்னொரு விதத்தில் எப்படி பார்க்குறேன்னா, ஜாய் முதல் திருமணத்தில் டைவர்ஸ் வாங்கிட்டு முறைப்படி தான் 2வது உறவுக்குள்ளே போயிருக்காங்க. அவங்க பண்ணின தப்பு, தன்னோட பார்ட்னரும் டைவர்ஸ் வாங்கிட்டு அந்த காப்பியோட இந்த திருமண உறவுக்குள்ளே வராங்களா அப்படிங்கிறத செக் பண்ணாமல் விட்ட ஒரு மிகப்பெரிய தப்பை பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் மிஸ்டர் ரங்கராஜ் ஏன் தன்னுடைய முதல் திருமணத்தை டைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணாமையே இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டினாரு? எப்படி தாலி கட்ட முடியும்? 2 பிள்ளைங்களும் மனைவியும் இருக்காங்க, டைவர்ஸ் வாங்கலன்னு அவருக்கு தெரியாதா என்ன? 40 வயசு ஒரு ஆண், அந்த ஆண் ஏன் யோசிக்கல? ஆனால் இங்கே முறைப்படி டைவர்ஸ் வாங்கிட்டு ஒரு உறவுக்குள்ளே போன ஜாயை அவ்வளவு கேள்விகள் கேட்குறோம். அந்த பொண்ணு தப்பு பண்ணியிருக்கு, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் கேள்விகள் கேட்கப்படுவது இங்கே ஜாயை மட்டும்தான். முறைப்படி தன் மனைவி கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்காமல் இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டி குடும்பம் நடத்தின மிஸ்டர் ரங்கராஜை யாரும் எந்த கேள்வியும் பெருசாக கேட்கல. ஏன்? இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்,
முதல் கேள்வி தன் கணவரை ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்க வேண்டியது திருமதி ஸ்ருதி. அவங்களே கேட்கல. இந்த அமைதி ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கு. சரி, மிஸ்டர் ரங்கராஜாவது இதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லியிருக்காரா அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு பதிலுமே அவரும் சொல்லலை. ஸோ அவருடைய அமைதியும் பதில் சொல்லப்படாத கேள்வியாக மட்டும்தான் இருக்கு. இங்கே ஜாய் அப்படிங்கிற அந்த பெண்ணை பற்றி நான் பேசியே ஆகணும். பிகாஸ் நான் இன்டர்வியூ போய் அவங்க கிட்ட பேசினதை வச்சு சொல்கிறேன். ஜாய் மட்டும் இல்லை, நான் சந்தித்த நிறைய பெண்கள் ஏமாறுறது எங்கே அப்படின்னா, சாப்பிட்டியா, நான் சாப்பிட்டேன், நீ குளிச்சியா, நீ தூங்குனியா, இப்படிங்கிற இந்த சாதாரண ஒரு மெசேஜுக்கு தான் மயங்கி தன்னுடைய வாழ்க்கையவே பறி கொடுக்குறாங்க. ஜாயும் நான் அப்படி தான் பார்க்குறேன். ஈவன் ஜாய் 30+ இருந்தாலும் கூட அவங்க மனசில் அந்த திருமண வாழ்க்கை முதல்ல தோல்வியில் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க ஒரு அன்புக்காக ஏங்கிக்கிட்டே இருந்திருக்காங்க. தன்னை யாராவது உருகி உருகி காதலிக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு பெண்ணுமே ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நார்மலான ஒரு விஷயம்தான். அது கிடைக்காதப்ப தான் அது தோல்வியில் முடியும் போது, ஆனால் அடுத்தடுத்து கால் எடுத்து வைக்கிறோம், இன்னொரு உறவுக்குள்ளே போகிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிக்காமல் எமோஷ்னலாக வீக் ஆகி மறுபடியும் தவறான ஒரு உறவையே தேர்ந்தெடுக்கிறது பல பெண்கள் செய்கிற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அப்படி தான் ஜாயும் பார்க்க வேண்டியிருக்கு. ஜாய் முதல் திருமணத்தில் வெக்ஸாக இருக்கும்போது ரங்கராஜோட அன்பு ரொம்ப பெருசாக தெரிஞ்சிருக்கு. அவங்க ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க வீடியோ அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அதில் ரங்கராஜ் பேசினதெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் சாப்பிட்டுட்டேன், குளிச்சுட்டேன், ஆஃபீஸ் போகிறேன், அங்கே போகிறேன், இந்த மாதிரி பெண்களுக்கு பேசினா ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ ஒரு பொண்ணு தன்னை கேட்கறதுக்கும் தான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதையும் கேட்கும்போது இங்கே ஜாயோட ஒரு இன்டெலெக்சுவல் பாயிண்ட் ஆஃப் எமோஷன் வந்து செத்து போச்சுன்னு தான் சொல்லணும். அவங்க தான் யார் அப்படிங்கிறத தன்னை நேசிக்க மறந்து இன்னொரு ஆணை நேசித்தது தான் இங்கே அவங்க பண்ண தப்பாக நான் பார்க்குறேன். பிகாஸ் ஜாய் வந்து சொசைட்டியில் மீடியாவில் ஒரு இடத்த ரீச் பண்ணுறதே மிகப்பெரிய கஷ்டம். ஆனால் அவங்க ஒரு பெரிய ஸ்டைலிஸ்டாக பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் வந்து காஸ்டியூம் டிசைனராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரே டைமில் 4 ப்ராஜெக்ட் 4 ஃபிலிம்ஸ்க்கு காஸ்டியூம் டிசைனராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. காலையில் ஒரு செட்டுக்கு போவாங்களாம், மத்தியானம் ஒரு செட்டுக்கு போவாங்களாம். ஒரு பெண்ணுக்கு ரொம்ப முக்கியமே தன்னுடைய கரியர், தன்னோட ப்ரொஃபஷன், தன் வேலை, அதனால கிடைக்கக்கூடிய சுய சம்பாத்தியம், ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கும் ரொம்ப முக்கியம். ஆனால் இங்கே ஜாய் ஒரு காதல் அப்படின்னு ஒரு உறவுக்குள்ளே போகும்போது தான் யாருங்கிறதே மறந்துட்டாங்க. தன்னை தான் ரொம்ப நேசிக்கணும். அப்படி நேசிக்கும் போது தான் தனக்கு எது இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியும். ஒரு டெம்பரரியான ஒரு சந்தோஷத்துக்காக பர்மனெண்ட்டான ஒரு சந்தோஷத்தை இழக்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை. அதுதான் ஜாய் தனக்கு தானே பண்ணியிருக்காங்க. அந்த ரொமான்ஸ் எல்லாம் கொஞ்ச காலம்தான். இது டெம்பரரியான சந்தோஷம்தான் ஒரு பொண்ணுக்கு. அவள் சாகிற வரைக்கும் ஒரு பொண்ணுக்கு கூட வருது அவளுடைய படிப்பு, அறிவு, வேலை, சுய சம்பாத்தியம். இது எந்த டைம்லையும் எந்த காலத்துலையும் அவள் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே கூடாது. லைஃப்பில் பேலன்ஸ்டாக உறவுகளுக்கும் தன்னுடைய வேலைக்கும் கரியருக்கும் டைம் கொடுக்கறதுக்கு பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படித்தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பின்னாடி யாருக்காகவும் எதுக்காகவும் கண்ணை கசக்கிட்டு அழாமல் புலம்பாமல் வாழ முடியும். அப்படியே ஏதாவது உறவு சிக்கல் வந்து அழுதா கூட அந்த கண்ணீரை தொடச்சிட்டு தன் வேலையை பார்க்க முடியும். வேலை தான் மன உளைச்சல்லேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு மருந்து. இங்கே ஜாய் பண்ண இன்னொரு பெரிய தப்பு, ரங்கராஜை பார்த்ததுக்கப்புறம் அவங்களோட கரியரையே விட்டுட்டு அவருக்காகவே வாழ்ந்திருக்காங்க. ஆனால் ரங்கராஜ் அவரோட கரியரை நல்லா பார்த்துட்டு அவர் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்காரு. அவர் எவ்வளோ விவரமாக இருந்திருக்காரு. அவங்களுக்கு இருக்கிற கான்டாக்டுக்கு அவங்க கரியரை விடாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு அவங்க பாலிவுட், டோலிவுட், மோலிவுட்னு ஒரு பேன் இண்டியா லெவலில் அவங்க காஸ்டியூம் டிசைனராக தன்னை அப்கிரேட் பண்ணி ஒர்க் பண்ணி இன்னும் அந்த 2 வருஷத்தில் வேறு லெவலுக்கு அவங்க ரீச் ஆகியிருந்திருக்கலாம். பட் விட்டுட்டாங்க. எங்கள் ஜாய் பண்ண தப்பு இனிமேல் திருத்திக்க முடியுமா? முடியும். 2 வருஷம் வாழ்க்கையில் போயிடுச்சு, பரவாயில்ல. இனிமேலாவது அவங்க அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா குழந்தையும் பார்த்துட்டு தன்னோட கரியரையும் ரீஸ்டார்ட் பண்ணி அவங்க தனக்கான ஐடென்டிட்டியை இனி எப்பயும் வாழ்க்கையில் விடக்கூடாது அப்படிங்கிறத தான் நான் பார்க்குற விஷயமா இருக்குது. ரொம்ப முக்கியமாக ஜாய் பண்ண இன்னொரு தப்பு குழந்தை, ப்ரெக்னன்சி. யோசிச்சு பாருங்களேன், இந்த 2 வருஷத்தில் அவங்க 3 வாட்டி அபார்ஷன் பண்ணியிருக்காங்க. 4வது வாட்டி இப்போது 7 மாத குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த குழந்தைய கொடுத்ததுக்கு காரணமான நபர் இங்கே இல்லை, அதுக்காக போராடிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைக்கான ஐடென்டிட்டி வேணும்னு சொல்லி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தை அப்படிங்கிறது 2 அடல்ட், அந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து டிசைட் பண்ணாமல் குழந்தைய ஃபார்ம் பண்ண முடியாது. ரங்கராஜ் கூட நான் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆண் நினச்சாதானே ஒரு பெண் வந்து ஒரு குழந்தைய ஒரு கருவை சுமக்க முடியும். அந்த ஆணுக்கு தெரியாதா? எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு லிவிங் டுகெதர் மாதிரி இருந்தால் போதும், குழந்தை, குடும்பம் அப்படிங்கிற எந்தவித கமிட்மெண்ட்டும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த ஆண் நினைச்சிருந்தா இந்த குழந்தை உண்டாகிறதையே வந்து தவிர்த்திருக்க முடியுமே. ப்ரொடெக்ஷனாக அந்த உறவை கொண்டு போயிருக்க முடியும் தானே. ஏன் பண்ணலை? சரி, அதையும் விட்டுடலாம். 3 வாட்டி அவங்க அபார்ட் பண்ண அப்படின்னு சொல்லி மெடிக்கல் ப்ரூஃப் வச்சுருக்காங்க. ஒரு பொண்ணு ஒரு வாட்டி அபார்ட் பண்ணாலே இந்த காலத்துலலாம் வந்து சத்தான உணவுகள் ஒன்று பெருசாக சாப்பிட்றதில்ல. அந்த பொண்ணோட உடம்பு எவ்வளோ வலிக்கும்.
ஒரு அபார்ஷன் பண்ணுறதுன்றது பொண்ணுங்களை கேட்டு பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளவு வலி மிகுந்தது, உடம்புக்கு எவ்வளவு சிக்கலை கொடுக்கும் அப்படிங்கிறத 3 வாட்டி பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க. இன்னைக்கு ஜாயை வந்து சொசைட்டியில் நிறைய பேர் கிரிட்டிக்ஸ்னு சொல்லிக்கிட்டு குழந்தை உண்டாகி அவரை ட்ராப் பண்ணி அப்படி இப்படின்றாங்க. சரி, ஏற்கனவே அந்த பொண்ணு அபார்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது உண்மையாக இருக்க பட்சத்தில் அவங்க மெடிக்கல் ப்ரூஃப் வச்சுருக்காங்க. மிஸ்டர் ரங்கராஜுக்கு தெரியணும் இல்லையா, குழந்தை வருது, அபார்ட் பண்ணுறோம், இந்த ரிலேஷன்ஷிப் வேணுமா வேண்டாமா, இதை கொண்டு போகணுமா, ஒரு உறவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் தெளிவாக பேசிட்டு அந்த உறவுக்குள்ளே போனால் ரொம்ப நல்லது. அடுத்து குழந்தைய சுமந்துக்கிட்டு சண்டை போட வேண்டிய சட்ட சிக்கல் வராது. ஜாயோட 2 வருஷம் கூட வாழ்ந்த ரங்கராஜ் இன்னைக்கு இந்த குழந்தை 7 மாதம் வயிற்றில் இருக்கும்போது அதை அப்படியே விட்டுட்டு பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு புரியல. இப்போ ஜாயோட வயிற்றில் 7 மாத குழந்தை, இந்த குழந்தைக்கு அப்பா ரங்கராஜ் தான் அப்படின்னு சொல்லி அவங்க லீகலாக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த பக்கம் ஜாய் இப்படி இருக்காங்கன்னா அந்த பக்கம் முதல் மனைவி ஸ்ருதி வாயே திறக்கல. இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம சமூகத்தில் 2 கைண்ட் ஆஃப் பெண்கள் இருக்காங்க. ஒரு பாதி பெண்கள் கணவர் தப்பு பண்ணா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க, அந்த மேரேஜ்ல இருந்து வெளியில வந்துருவாங்க. ஒரு பாதி பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கணவர் என்ன தப்பு பண்ணாலும் சகிச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்காக வாழ்வாங்க. பட் அப்படி அந்த பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா கணவர் செய்த தவறுக்கு ஆதரவா இருந்துட முடியாது இல்லையா. அந்த தப்புனால இன்னொரு உயிர் பூமியில் வருதுன்னா அந்த உயிருக்கு பொறுப்பு யாரு? ஒன்று மட்டும் புரியுதுங்க, பெண்கள் ரொம்ப படிச்சிருக்காங்க, பெரிய பெரிய பொறுப்புகளில் இருக்காங்க, பெரிய பெரிய பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர்ஸாக இருக்காங்க, மிகப்பெரிய அறிவாளிகளாக இருக்காங்க. அப்படின்னாலும் கூட சில பேர் அன்புக்கு வீக்காக இருந்து வாழ்க்கையை தொலைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம நிறைய பெண்ணியம் பேசிகிட்டு இருக்கோம். அப்போது நம்ம எவ்வளவு சாதிச்சாலும் எமோஷ்னலாக வீக்காக இருக்கக்கூடாது, எமோஷ்னலாகவும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த நாட்டு சட்டத்துக்கு உட்பட்டு என்ன விஷயங்களை பண்ணணுமோ அதை தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது பண்ணணும். பின்னாடி நம்மளுடைய அறிவை தொலைச்சிட்டு அன்புக்கு இடம் கொடுத்து நம்ம ஏமாந்து நிற்கும்போது இந்த சமுதாயமும் நம்மளை சேத்துல வாரி அடிக்குது, கெட்ட கெட்ட வார்த்தைகள்ல தான் திட்டுது. இன்னைக்கு ஜாய திட்டுற வார்த்தைகள்லாம் அப்பா காது கொடுத்து கேட்க முடியாது, கண் கொண்டு பார்க்க முடியாது. கொஞ்சம் நாகரிகமான சமுதாயமாவது நம்ம இருக்கலாம்ல. எப்படி திட்டுறீங்க, என்னென்ன வார்த்தைகளில் திட்டுறீங்க? நம்ம கையில் இருக்க 10 விரலுமே ஒன்றா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மனிதர்களும் அவங்க உணர்வுகளும் வேறு வேறு விதம். நம்ம ரொம்ப நாகரிகமாக விமர்சிக்கலாமே தவிர்த்து அவங்களோட தனி மனித வாழ்க்கைக்குள்ளே உள்ளே போய் ஒரு படி தாண்டி அவங்கள நம்ம ஒரு வார்த்தையை விட்டு அவங்கள எதுவும் சொல்லக்கூடாது. அந்த உரிமை சோஷியல் மீடியாவில் என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் பண்ணக்கூடாது. அண்ட் என்ன நிறைய பேர் கமெண்ட்லேயும் இன்பாக்ஸ்லேயும் சொல்கிற விஷயங்கள், நீங்கள் ஏன் பாதிக்கப்பட்ட பொண்ணு, அதாவது விக்டிமையே உட்காந்து கேள்வி கேட்டுட்ருக்கீங்களே, ஏன் ரங்கராஜையோ ஸ்ருதியோ நீங்கள் வந்து கேள்வி கேட்கல அப்படின்னும் சிலர் கேட்குறாங்க. அவங்க இன்டர்வியூ கொடுக்குறாங்கன்னா நான் எடுக்கிறதுக்கு ரெடி. ஜாய் சொன்னது ரங்கராஜ் அவருடைய முதல் மனைவி ஸ்ருதி கூட 6 வருஷம் செப்பரேஷன்ல இருந்ததாகவும் அதை நம்பிதான் தான் திருமணத்துக்குள்ள போனதாகவும் சொல்றாங்க. இவங்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது மட்டும் பத்தாது, சட்டத்துக்கு சட்டப்படி டைவர்ஸ் காப்பி வேணும். அந்த தவிர அவங்க பண்ணாங்க நம்ம முதல்லயே சொல்லியிருந்தோம். பட் ஜாயோட நம்பிக்கை இன்னைக்கு ஏமாற்றத்துல முடிஞ்சிருக்கு, அதுதானே உண்மை. ஆனா ஜாய் தான் குற்றம் பண்ண மாதிரி ஜாய் முதல் மனைவி ஸ்ருதிக்கு துரோகம் பண்ணது கரெக்டான்னு எல்லாரும் திட்டுன்னு திட்டுறீங்களே, இங்க முதல் குற்றம் பண்ணது யாரு? ரங்கராஜ் எப்படி டைவர்ஸ் வாங்காம ஜாயோட கழுத்துல தாலி கட்ட முடியும்? நத்தியில குங்குமம், தாலியில குங்குமம், மாலை மாத்திக்கிட்டு போட்டோ வீடியோ எப்படி எடுக்க முடியும்? ஒரு 40 வயசு ஆணுக்கு தெரியாதா முதல் திருமணத்தை சட்டப்படி எண்டப் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைக்குள்ள போகணும் அப்படின்னு? அவருக்கு யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏன் இன்னும் இந்த வித்தியாசம் இந்த சமுதாயத்துல? தப்புன்னா தப்பு தான். என்னைக்கும் தப்பு ஒருத்தருக்கு சரி இன்னொருத்தருக்கு தப்பாகாது இல்ல. ஏன் குங்குமம் வச்சாரு? ஏன் வீடு லீஸுக்கு எடுத்தாரு? ஏன் அந்த வீட்டில் ஜாயை குடி வச்சாரு? ஏன் அந்த பொண்ணு பிரெக்னன்ட் ஆனப்போ போய் அபார்ஷன் பண்ண சொன்னாரு? ஏன் 3 வாட்டி அபார்ஷன் பண்ணாரு? 4வது வாட்டி ஏன் காணாம போனாரு? இதெல்லாம் யார் கேட்கறது? ஒரு பொண்ணு வந்து கமிஷனர் ஆஃபீஸில் நின்று ப்ரெஸ் மீட் கொடுத்து அழுது புலம்பணுமா? அந்த பொண்ணை எல்லாருமே திட்டுவீங்களா? இதனால தான் இன்னைக்கு சமுதாயத்தில் இந்த மாதிரி எமோஷ்னலாக வீக்காகி ஏமாந்த பல பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் வரமாட்டேங்கிறாங்க, மீடியா முன்னாடி வந்து அதை சொல்றதுக்கும் வெக்கப்படுறாங்க. ஏன்னா இங்கே அடிப்பட்டவங்களே தான் நம்ம மறுபடியும் அடிக்கிறோம். சமுதாயத்தில் சமநிலை எப்படி உருவாக முடியும் இப்படி ஒருதலை பட்சமாக இருந்தா? 2 பேரும் தப்பு, ஜாயும் தப்பு, ரங்கராஜும் தப்பு. இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போய் குழந்தைய உருவாக்குனது. அப்போது யார் ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கா அதை தானே பார்க்கணும். நீங்கள் ஸ்ருதிக்கு துரோகம் பண்ணது யாரு? முதல் துரோகம் பண்ணினது யாரு? எங்கே இருந்தோ அந்த ஒரு பொண்ணா? அந்த பொண்ணு இன்னைக்கு விக்டிமாக தானே நிற்கிறா. அவளும் நான் நம்பி ஏமாந்தேன்னு சொல்கிறாளே. ஜாய் இப்போ பணத்துக்காக தான் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்குள்ள ரங்கராஜ் எதுவும் ப்ரூஃப் கூட இருந்தால் கொடுக்கலாம். இது வரைக்கும் ஒரு வைர நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்கேன், ஒரு கார் வாங்கி கொடுத்துட்டேன், ஒரு வீடு வாங்கி கொடுத்துட்டேன், ஏதாவது சொத்து பத்திரம் இவங்க ஏதாவது வாங்கி வச்சுருந்தாங்க அப்படின்னா அதை கூட ப்ரூஃபாக காமிக்கலாம்.
ஆனால் எதுவுமே அவர் இன்னும் பதில் சொல்லலை. அது வேறு விஷயம். காசு பணம் தான் வேணும் அப்படின்னா குழந்தை உண்டாகி தான் அந்த காசை வாங்கணும் அப்படின்னு இல்லை. லிவிங் டுகெதரில் இருந்தே காசு பணத்தை வாங்கணும்னு நினைக்கிற பெண்கள் வாங்கிடுவாங்க. அதுதான் உண்மை. கரெக்டாக இல்லையா? இந்த இடத்துல ஸ்ருதியோட அமைதி எனக்கு பெரும் ஆச்சரியத்தை கொடுக்குது. அந்த பொண்ணுக்கு ரொம்ப மன தைரியமும் ஒரு பெரிய பொறுப்பையும் அவங்க சுமந்துட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். அவங்க யாரை காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ அமைதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. எப்பயுமே நம்ம தப்புக்கு துணை போக முடியாது. உண்மை, நேர்மை, நீதி இதெல்லாம் தான் ஃபைனலாக ஜெயிக்கும். இன்னும் யோசிச்சா ஸ்ருதி, ஜாய் இவங்க 2 பேரையும் ஏமாத்தினது யார் மேலே குற்றம்? நீங்கள் சொல்லுங்கள். ஜாய் சொல்லும்போது நான் ரொம்ப உருகி காதலிச்சேன் அவரை அப்படின்னு சொன்னாங்க. அவங்க நிறைய வீடியோஸ் காமிச்சாங்க. அதில் ஒரு வீடியோ மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது இருந்த ரங்கராஜோட குணம் வேறவா இருந்திருக்கு. ரீசண்டாக ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் அவருடைய குணம் மாற ஆரம்பித்ததா அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அடிக்கலாம் ஆரம்பிச்சிருக்காரு. பட் அந்த அடியை கூட தாங்கிக்கிட்டு இந்த வாழ்க்கையை சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஏன்னா பெண்களுக்கு எப்பயுமே 2வது ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகும்போது அதில் ஏதாவது அபியூஸ் நடந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பொறுத்து போகிற ஒரு மனசு வரும். ஏன்னா இதையும் நம்ம உடச்சிடக்கூடாதே, எப்படியாவது சரி பண்ணிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுவும் சரியாகாதுன்னு தெரிய போது இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்றதையே நீங்கள் விட்டுட்டு எஸ்கேப் ஆகுறீங்களே அப்படின்னு சொல்லும் போது தான் அவங்க கமிஷனர் ஆஃபீஸ் போயிருக்காங்க. பட் அவங்க இந்த விஷயம்லாம் வெட்ட வெளிச்சமாக சமூக வலைத்தளத்தில் எல்லாருக்கும் தெரியப்படுத்தும் போது அவங்களோட இன்பாக்ஸில் இப்போது கோயம்புத்தூர், திருப்பூர்னு நிறைய அந்த ஏரியாவில் இருந்தும் சரி, நிறைய அனானிமஸ் ஐடியில் இருந்தும் சரி, நிறைய மெசேஜஸ் அவங்களுக்கு வந்திருக்கிறதா என்கிட்ட காமிச்சாங்க. எங்கள் வாழ்க்கையிலையும் அவர் விளையாண்டுருக்காரு அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் இவங்க லீகலாக ஃபைட் பண்ண போகிறதா இருக்காங்க. ஃபஸ்ட்டு ரங்கராஜ் கூட சேர்ந்து வாழணுன்னு தான் இந்த ஃபைட்டை ஆரம்பித்தாங்க ஜாய். ஆனால் இன்றைக்கி ஜாயோட மனநிலை என் வயிற்றில் இருந்த குழந்தைக்கு அப்பா அவர் தான், அதுக்கு அவர் பொறுப்பெடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஃபைட்டை மட்டும்தான் அவங்க முன்னெடுக்க போகிறதா இருக்காங்க. பட் எல்லா உண்மைகளும் இந்த வழக்கோட முடிவில் கண்டிப்பாக வெளிச்சத்துக்கு வரும்.